மட்டன் கைமானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியலையா? வாங்க நம்ம இங்கே மட்டன் கைமா மணக்க மணக்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 3 பட்டை, 3 லவங்கம் போட்டு அது கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் போட்டு இங்கே நல்லா நான் ஃப்ரை பண்ணுறேங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணுவேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி. மட்டன் கைமா நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். ஸோ தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதில் மட்டன் கைமா நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன். இது வாஷ் பண்ணதை அந்த கடாயில் போட்டு அது மேலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அந்த கைமாலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த உப்பையும் போட்டு இப்படி மூடி போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலேருந்து நல்லா எண்ணெய் விட ஆரம்பிக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, நான் இன்னும் தண்ணி விடலை இதில். ஸோ அதில் இருந்த தண்ணியிலையே அது குக்காச்சு. இப்போ தான் 1.5 டம்ளர், அதாவது ஒரு டம்ளர் அது 250 ml இருக்கும். நான் வந்து ஒரு 400 ml வாட்டர் ஊற்றி ஒரு 15-20 நிமிஷம் நான் மூடி திறக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹையில், அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு வந்திருந்தது. இதுதான் கரெக்டான அளவு. இதில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்து விட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க உங்களுக்கு. ஒரே ஒரு சிட்டிகை சர்க்கரை போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு அது ரொம்ப காரமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவருன்றதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இதில் கொஞ்சம் வறுத்த முந்திரியும் போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால் பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வருது. பார்த்திங்களா, சிம்மில் தாங்க பண்ணணும், ஹையில் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க, மட்டன் கைமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு இது நீங்கள் ரைஸ்க்கு, ரசம்க்கு, எதுக்கு வேணாலும் சைடிஷ், சூப்பர் சைடிஷ்ங்க.